But I'm just getting started. My eyes on the target. Now. Hey guys, welcome back to our channel. நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் ட்ரான்சிஷன் வந்து செய்ய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்லைட் ட்ரான்சிஷனில் ஒரு ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணோம்னா இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிவியூலேயே பார்த்துருப்பீங்க அந்த ட்ரான்சிஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் மேக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான டுட்டோரியல் தான், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் வந்து இதே போல் வந்து எடுத்துக்கோங்க. இமேஜ் இல்லைனா வீடியோ எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறது போலே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் இந்த ஸ்லைடு வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணி நான் மேக் பண்ண போகிறது கிடையாது. அது நான் சொல்கிறேன், என்ன ரீசன்னு சொல்கிறேன். ஸோ எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஆட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணி காட்டுறேன் இதை. ஸோ நீங்கள் பார்க்க முடியும், ரொம்பவே பார்த்தீங்கன்னா அது ஸ்மெட்ச் ஆகி என்ன ப்ராப்ளம்னே தெரில. எனக்கு வந்து இந்த டைல்ஸ் பிரச்சனை எனக்கும் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி இந்த டைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எனக்கு சொல்யூஷன் என்னென்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டைல்ஸ் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ அப்படி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இமேஜை வச்சுட்டு செகண்ட் இமேஜ் தேர்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே போல் ஹைட் பண்ணிடுங்க. ஸோ ஹைட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இமேஜுக்கு ஒரு ஸ்லைடு வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பண்ணலாம். 2 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதே போல் நல்லா வந்து அப்வர்ட்ஸாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காப்பி கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது காப்பி கர்வ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த இமேஜை வந்து அன்ஹைட் பண்ணிடுங்க. ஸோ அன்ஹைட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் இமேஜை 2 கீ ஃப்ரேம் வந்து வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதே போல் டவுன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது மொரலைக்கு பார்த்தீங்கன்னா நல் ஸ்லைட் மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதுக்குமே சேம் கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ ஓகே, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அந்த 2 இமேஜுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு பார் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. அதை வந்து சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே போல் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ ஓகே, பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஸ்லைடு இருக்குது. ஸோ ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் டு கம்போஷன் ஏரியா வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து இதை குரூப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் செகண்ட் இமேஜ் அதுக்கப்புறம் இந்த ஷேப் வந்து இதே போல் குரூப் பண்ணிக்கோங்க. ஃபைன், இப்போ குரூப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸோ தேர்ட் இமேஜை இதே போல் ஹைட் பண்ணதை அன்ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்ஹைட் பண்ணிட்டு ஸோ இந்த குரூப் லேயரை இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பர்ஃபெக்ட். இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுக்குமே சேம் கிராஃபை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அந்த தேர்ட் இமேஜை 2 கீ ஃப்ரேம்ஸ் அதுக்குமே செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸாக கொண்டு போயிருங்க, ஓகேவா? ஸோ இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்குமே சேம் கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட். நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். அதே சேம் பிளாக் பார்ஸ் இதுலேயும் இருக்குது. ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகே? டன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்லைடு வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா, ஒரு நல் ஸ்லைடுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த ஷேக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சொன்னது போலயே ஆல்ரெடி இந்த ஷேக் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ என்னோடய லாஸ்ட் ப்ராஜெக்டில் உள்ள ஷேக் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதை எடுத்துக்கலாம். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷேக்கோட ப்ரீசெட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. ஸோ காப்பி வந்து கொடுத்துக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, இது நம்ம டைல்ஸ் ஆட் பண்ணல. ஸோ அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கார்னர்ஸ்லாம் வந்து இதாகும். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல சைஸை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜோட சைஸை ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, எடிட் குரூப் கொடுத்து உங்களோட எல்லா இமேஜுக்கும் இந்த ஆசிலேட் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் ஆனால் ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை நான் வந்து சொல்கிறேன் லேட்டராக. ஓகே, கொஞ்சம் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜூம் இன் ட்ரான்சிஷன் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் கிராஃப் இதுக்குமே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, மிரர் எனேபிள் பண்ணிக்கோங்க, அண்ட் பிளர் போயிட்டு மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்ட். நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண சேம் அதே ஸ்லைடு தான். பட் நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். ஏன்னா டைல்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு இந்த ட்ரான்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ டைல்ஸ் இல்லாத பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் நல் ஸ்லைடு மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் காமிக் ஸ்லைடு நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் இதே போல் ஒரு அட்வான்ஸ்டாக வந்து ட்ரான்ஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ப்ரீசெட்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷேக் அப்படிங்கிற வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதேமாதிரி மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், ஏதாவது கான்செப்ட் இருந்துச்சுன்னா கூட அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ கைஸ், இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். இது வரை டாடா பை, see you.